நாமல் ராஜபக்சே பயணிக்கும் வாகனம் அல்லது அவர் பங்கேற்கும் கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி நாட்டை கலவரக்காடாக்க பாதாள உலக குழுக்கள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக சர்வதேச புலனாய்வு தகவல்கள் எச்சரித்துள்ளன. இலங்கையின் அரசியல் களத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சதித்திட்டம் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்குது பாருங்கோவே. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே பயணிக்கும் வாகனம் மீதோ அல்லது அவர் பங்கேற்கும் கூட்டம் மீதோ தாக்குதல் நடத்தி நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க பாதாள உலக குழுக்கள் மறைமுகமா சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக சர்வதேச புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி IODPP போலீஸ் என்ற புலனாய்வு தளம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்குது. இந்த தாக்குதல் சதி பின்னாலே இருக்கிற ஆபத்து என்ன, அங்க என்ன நடக்குது பாருங்க உறவுகளே. இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கமும் பாதுகாப்பு தரப்பும் ரொம்பவே தீவிர அவதானம் செலுத்தணும் என்று அந்த புலனாய்வு தளம் எச்சரிச்சிருக்குது. நாமல் ராஜபக்சே எந்த அரசியல் கட்சியில இயங்குகிறார் என்பதும் முக்கியம் இல்ல. அவருக்கு இலங்கை என்ற அரசியல் களத்துல சுதந்திரமாக இயங்குறதுக்கு முழு உரிமையும் இருக்குது. எதிர்கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. அப்படிப்பட்ட உரிமையை அரசியல் ரீதியாகவோ இல்லாட்டி பாதாள உலக குழுக்களை வைத்து தடுக்க முயன்றா அதுக்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது பாருங்கோவேன். இன்று கேளுங்க உறவுகளே, நாமல் ராஜபக்சேவுக்கு தகுந்த பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்தணும் என்று அந்த அறிக்கையில வலியுறுத்தப்பட்டிருக்குது. ஏண்டா இப்படி ஒரு தாக்குதல் அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அதோட பழிய அப்படியே தற்போதைய அரசாங்கத்தின் மீது போடுவினம். JVP காரர்கள் தான் இப்படி படுகொலைகளை செய்கிறாங்க என்று சொல்லி நாட்டில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவினம். இப்படி அரசாங்கத்தின் மீது பழி விழும்போது ரெண்டு தரப்புக்கும் இடையில மோதல் ஏற்பட்டு நாடு மிகப்பெரிய கலவரக்காடா மாறிவிடும் என்பது தான் இந்த சதித்திட்டக்காரர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இதை பாருங்க உறவுகளே, அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து நாடு குழப்ப நிலையை அடைஞ்சிட்டா இப்ப நடக்கிற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள், சந்தேக நபர்கள் கைதுகள் மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் எல்லாமே அப்படியே நின்றுவிடும். எனவே இது ரொம்பவே திட்டமிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சதி வேலை என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இலங்கையின் முன்னணி துப்பாக்கி சூடு நடத்தும் ரகசிய கொலையாளிகள் இருவர் இந்தியாவில் தப்பிச் செல்ல முயன்ற போது இந்திய புலனாய்வு அமைப்பினால் கைதாகி இருக்காங்க என்றும் அவங்களை இலங்கைக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் நடப்பதாகவும் தகவல்கள் தெரிய வருது உறவுகளே. அப்போ உறவுகளே, இவ்வாறான சம்பவங்கள் அரசாங்கத்துக்கே ஒரு பாரிய அச்சுறுத்தலா அமையும். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுற குழுக்களை உள்நாடா இருந்தாலும் சரி வெளிநாடா இருந்தாலும் சரி உடனடியாக கட்டுப்படுத்தி ஒழிக்கணும். ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு விசாரணை கமிஷன் போடுறதால எந்த பயனும் இல்லை. அனர்த்தம் நடக்கிறதுக்கு முதலே அதை தடுத்து நிறுத்தணும். அதனால விசேட அதிரடிப்படையை உடனடியாக இறக்கி பாதாள உலக குழுக்களையும் போதைப்பொருள் கும்பலையும் ஒடுக்கணும் என்று பலரும் கோரிக்கை விடுக்கிறாங்க.